ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். கருணக்கிழங்கு பொரியல் எப்படி சிம்பிளாக ஈஸியாக சமைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு கருணக்கிழங்கை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் லோ ஃப்ளேம்லேயே பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் சீக்கிரமாக சமைச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலா தூளும் இதுக்கு தேவைப்படாது, இதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே காயை நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே காயை வதக்கணும். அடிக்கடி எடுத்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கருணக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.